Hi students. So நம்ம last social classல பாத்தீங்க அப்படின்னா geographyல third chapter hydrological cycle அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். So அந்த chapter வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு நியூ சாப்டர் நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எந்த யூனிட்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில 8th யூனிட் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஸோ இந்தியாவில் உமனோட ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஏஜில் அதாவது வந்துட்டு ஏன்ஷியன்ட் பீரியடில் அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, மெடிவியல் பீரியட் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்தது, இப்போ இண்டிபெண்ட் இந்தியாவில் அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த சாப்டர். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். The position of women in the ancient society. So ancient society அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட் வரக்கு முன்னாடி இருந்த ancient societyல உமனோட பொசிஷன் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்க போறோம். Deterioration in the status of women in medieval period. So ancient period முடிஞ்சு next medieval period வரும்போது உமனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்படியே deterioration கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ அதையும் பார்க்க போறோம். The major social evils in the prevalent in the Indian society. ஸோ நம்மளோட இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப கொடூரமான சோஷியல் இவல்ஸ், சத்தி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஜர் சோஷியல் இவல்ஸ் எது வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். The role of reformers in the social evils eradication. ஸோ அப்படி இருந்த சோஷியல் இவில்ஸை அழிக்கிறதுக்காக எராடிகேட் பண்ணுறதுக்காக எராடிகேட் பண்ண ரெஃபார்மர்ஸோட ரோல் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். உமன் எம்பசிபேஷன் த்ரூ எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் மூலயமா உமனோட வளர்ச்சி க்ரோத் ப்ரோக்ரஸை பார்க்குறோம். சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ உமனோட எம்பவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ ஏஜஸ். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலி ஹியூமன் சொசைட்டி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வித் அடிஷன்ஸ், அசிமிலேஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் ஃப்ரம் வித்தின் ஆர் அவுட் சைட். ஸோ ஜென்ரலாக ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிற வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்துருவாங்க, இல்லாட்டி சில விஷயங்களை வந்துட்டு ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிற வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக தான் சொல்கிறாங்க. ஹியூமன் சொசைட்டி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வித் அடிஷன்ஸ். ஏதாச்சும் அந்த சொசைட்டியில் ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணுவாங்க, ஆஸ்மிலேஷன் இல்லாட்டி ஒன்று அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை வந்துட்டு சப்ராக்ட் விட்டுருவாங்க, இல்லாட்டி ஒமிட் பண்ணிடுவாங்க. சில இதை வந்துட்டு அவங்க ஒமிட் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு இன்சைடாக இருந்தாலும் சரி, அவுட் சைடாக இருந்தாலும் சரி. உமன் கான்ஸ்டிடியூட் half ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் half ஆஃப் த பாப்புலேஷன் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. This is imperative to have a historical understanding of the status of women through ages. ஸோ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் இது மூலயமா அந்த உமன்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, ஒவ்வொரு ஏஜஸ்லேயும் அந்த உமன்ஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. The position of women was not uniform in all periods, differed with regional variations. ஸோ உமனோட பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா பீரியட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை. ஏன்ஷியன்ட் பீரியடில் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்தது, மிடிவியல் பீரியடில் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்தது, பிரிட்டிஷ் ரூல் பண்ண கொலோனியல் பவர் அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது, இப்போ இண்டிபெண்ட் இந்தியாவில் உமன்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அந்த உமன்ஸோட பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூனிஃபார்மே இல்லை, எல்லா பீரியட்லையும் யூனிஃபார்மாக இல்லை. ஒவ்வொரு ரீஜனல் வேரியேஷன், ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த உமனோட பொசிஷன் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸோட ஸ்டேட்டஸையும் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத் அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸோட ஸ்டேட்டஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே உமனோட ஸ்டேட்டஸ் ஒரு பொசிஷனில் இருக்கும், அங்கே உமன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, பொசிஷன் ஆஃப் உமன் வாஸ் நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் பீரியட்ஸ், டிஃபர்டு வித் ரீஜனல் வேரியேஷன். ஸோ ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியோ அந்த உமனோட பொசிஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன் ஏன்ஷியன்ட் இந்தியா பர்டிகுலர்லி இயர்லி வேதிக் பீரியட் உமன் என்ஜாய்ட் ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்துட்டு வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்களே, அந்த வேதிக் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுக்கு எல்லா விதமான ஈக்குவல் ரைட்ஸை வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணாங்க. பட்
with the passage of time, their status in the society found deteriorated as a result of frequent foreign invasions. ஆனால் வந்துட்டு நாட்கள் போக டைம் வந்துட்டு பாஸ் ஆக அந்த உமன்ஸோட சொசைட்டி அவங்களோட சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்படியே குறைய ஆரம்பிச்சது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வேஷன்ஸ்னால வந்துட்டு அவங்களோட உமன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. ஸோ பிரிட்டிஷ் ரூல் அப்போ பெண்கள்லாம் வந்துட்டு நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராணி லக்ஷ்மிபாய் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவங்களோட ரூலில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் உமன்ஸோட ஸ்டேட்டஸ் சொசைட்டியில் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. They were subjected to subjugation and subordination. ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா உமன்ஸை அவங்களுக்கு கீழே சபார்டினேட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடக்க ஆரம்பித்தாங்க. New social practices, customs and system which crept into the society in turn put limitations and restriction on the liberty of the women. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சோஷியல் ப்ராக்டிசஸை கொண்டு வரும்போது சோஷியல் ப்ராக்டிசஸ் ஏதாச்சும் கல்ச்சர்ஸ் இல்லாட்டி கஸ்டம் சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அதுவும் உமன்ஸோட அந்த லிபரட்டி அந்த சுதந்திரத்தில் வந்துட்டு சர்டன் லிமிட்டேஷன்ஸையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தது அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க நியூ சோஷியல் ப்ராக்டிசஸ் customs and system which crept into the society. ஸோ சொசைட்டியில் திணிக்க in return it put limitations and restrictions on the liberty of the women. ஸோ அதனால அவங்களோட அந்த உமன்ஸோட ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு சில லிமிட்டேஷன்ஸையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. During the British Raj, many socio-religious reformers like Rajaram Mohan Rai, Dayananda Saraswati, Keshav Chandra Sen, Ishwara Chandra Vidyasagar, Pandit Rambabai, Dr. Muthulakshmi Ammayar, Jyotirao Phule, Periyar E.V.R., Dr. Dharmammal were the prominent leaders who fought for the upliftment of women. ஸோ இந்த பிரிட்டிஷ் ராஜ் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெனி சோஷியல் ரிஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் நல்லா தெரியும், தயானந்த சரஸ்வதி, Keshav Chandra Sen, Ishwar Chandra Vidyasagar, Pandit Rambabai, Dr. Muthulakshmi Ammayar, Jyotirao Phule, E.V. Periyar and Dr. Dharmammal இவங்க எல்லாருமே உமன்ஸோட அப்லிஃப்ட்மெண்ட் அவங்களோட ப்ரோக்ரஸுக்காக ரொம்ப ஃபைட் பண்ண ப்ராமினன்ட் லீடர்ஸ், ப்ராமினன்ட் சோஷியல் ரெஃபார்மர்ஸ். Rajaram Mohan Rai's efforts lead to the abolition of sati in 1829. ஸோ ராஜாராம் மோகன் ராய் நல்லா அதுக்கும் தெரிஞ்சிருக்கும் அபாலிஷன் ஆஃப் சதி. ஸோ சதி அந்த உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதோட அபாலிஷனுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவரோட எஃபர்ட்னால தான் அந்த சத்தியை வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1829. Vidyasagar's crusade for the improvement in the condition of widows led to the passing of Widow Remarriage Act in 1856. ஸோ வித்யாசாகரோட குருசேட் அவங்களோட போராட்டம் அவங்க இறந்ததுனால தான் விடோஸ் அதாவது வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்டை இழந்துங்க விதவைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட கண்டிஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும். விடோஸோட கண்டிஷன் வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்தோடனே ஒரு 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சிடக்கூடாது, அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸுக்கு அவங்க சொசைட்டியில் அந்த விடோஸ்க்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க தான் வந்து வித்யாசாகர். ஸோ அவங்களோட எஃபெக்ட்னால தான் வந்துட்டு விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்துட்டு 1856 பாஸ் ஆச்சு. The reformers rightly realized that female education as an emancipating agent in eradicating social events. ஸோ இந்த ரெஃபார்மர்ஸ் என்ன கரெக்டாக ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த உமன்ஸுக்கு வந்துட்டு ஒரு கரெக்ட் எஜுகேஷன் கிடைச்சா போதும் அந்த சோஷியல் ஈவில்ஸ் அதாவது வந்துட்டு அந்த சத்தி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இது எல்லாத்தையுமே நம்மளால் எராடிகேட் பண்ண முடியும். ஸோ ஒரு கரெக்டான எமென்சிபேட்டிங் ஏஜென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபார்மர்ஸ் வந்துட்டு ரியலைஸ் பண்ணாங்க. So they started girls school in various parts of the country which brought significant changes in the lives of women. So அதனால அவங்க வந்துட்டு அப்படி ரியலைஸ் பண்ணனால all over the country they started girls school in various parts. ஸோ அதை ரியலைஸ் பண்ணனால அவங்க வந்துட்டு கண்ட்ரி ஆல் ஓவர் த கண்ட்ரி இந்தியாவில் ஃபுல்லாக நிறைய கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணது உடனே நிறைய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் உமனோட ஸ்டேட்டஸ் அவங்களோட லைஃப் ஸ்டேட்டஸில் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு வந்தது. Women
played an important part in Indian freedom struggle. So important part அதாவது வந்துட்டு இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்தியாவில் வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்துட்டு ஒரு உமன் தான். ஸோ ராணி லக்ஷ்மி பாய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்பவே முக்கியம். ஸோ அதான் சொல்கிறாங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் உமன்ஸோட பார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். Until independence, there was no radical changes in the status of women. So independence வரைக்கும் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் வந்துட்டு இல்லை. உமன்ஸோட ஸ்டேட்டஸில் வந்துட்டு எந்த விதமான சேஞ்சஸும் வந்துட்டு இல்லை. In independent India, last few decades have witnessed the all-round development of the women. So independent India after independence, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு இந்த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸாக தான் வந்துட்டு இந்த உமனோட ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஃபுல் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்குது. உமன் ஆர் நோ மேக்கிங் their presence felt in every walk of life. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டுடே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் எல்லா இதுலேயுமே வந்துட்டு அவங்களோட காலை வந்துட்டு அவங்க பதிச்சுட்டாங்க. அதான் சொல்கிறாங்க உமன் ஆர் நோ மேக்கிங் their presence felt in every walk of life. ஒவ்வொரு நடையிலையும் வந்துட்டு உமனோட ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பொசிஷன் ஆஃப் உமன். அதாவது வந்துட்டு ஏன்ஷியன் மிடீவியல் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த உமனோட பொசிஷன் எப்படி இருந்தது, அவங்களுக்கு அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸில் ஏன்ஷியன் பீரியட் மட்டும் பார்க்கலாம். ஏன்ஷியன் பீரியட் பொசிஷன் ஆஃப் உமன் இன் ஏன்ஷியன் பீரியட் பேஜ் நம்பர் 77 இருக்கு. In the ancient Indus civilization of India, evidences show the worship of the mother goddess. ஸோ ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு சில எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. என்னன்னா காடஸ் அதாவது வந்துட்டு பெண் கடவுளை வந்துட்டு ஒர்க்ஷிப் பண்ணதுக்கான சில எவிடன்சஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஹென்ஸ் adoration for the mother is evident during that period. During the Rigvedic period, it is believed that the position of wife was honored and women's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. ஸோ ரிக்வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ வேதிக் பீரியட்லேயே வந்துட்டு ரிக்வேதிக் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கு. ஸோ அந்த ரிக்வேதிக் பீரியடில் வந்துட்டு என்ன பிலீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன் அதாவது வந்துட்டு ஒய்ஃபோட பொசிஷன் வந்துட்டு அந்த ஒய்ஃபுக்குன்னு சில தனி மரியாதை கொடுத்தாங்க. அதே மாதிரி உமன்ஸோட பொசிஷனை வந்துட்டு எல்லாருமே அக்னாலேஜ் எல்லாருமே சமமாக ஏற்றுட்டாங்க. எஸ்பெஷலி எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் செர்மனிஸ் ஏதாச்சும் வந்துட்டு ரிலீஜனை பேஸ் பண்ணி ஏதாச்சும் விசேஷங்கள் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருதுன்னு பண்ணிங்கன்னா அதில் அந்த உமனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹானர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க டியூரிங் ரிக்வேதிக் பீரியட் இட் இஸ் பிலீவ்ட் தட் த பொசிஷன் ஆஃப் wife was honored and women's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. During later Vedic age, witnessed a transitional development in the status of women, restricting her role in the social life except in the performance of religious sacrifices. ஆனால் ரிக்வேதிக் பீரியட் இப்படி இருந்தாலும் லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமனோட ஸ்டேட்டஸில் ஒரு டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் லைஃப்பை அதாவது வந்துட்டு ரிலீஜியஸ் சாக்ரிஃபைஸில் மட்டும்தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களே தவிர மற்ற அவங்களோட சோஷியல் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சில லிமிட்டேஷன்ஸையோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையோ கொண்டு வர ஆரம்பித்தாங்க. Her social and political freedom was restricted. ஸோ அவங்களோட சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. Sati became popular during the later Vedic period where the widows either choose for themselves or were forced to jump into the pyre of their husbands. ஸோ சத்தி அப்படிங்க வந்துட்டு லேட்டர் வேதிக் பீரியடில் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. அதாவது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அவங்களோட ஒய்ஃபு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அந்த ஃபியூனரல் அந்த எரிக்கும் போது அவங்க வந்துட்டு தானாகவே போயிட்டு அவங்க கூட அந்த தீயில விழுந்து இறந்துடணும் அப்படிங்கிறது அந்த சோஷியல் லெவல் வந்துட்டு இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் வந்துட்டு நல்லாவே பாப்புலர் ஆச்சு. The patriarchal system became rigid.
women are denied to study Vedic scriptures. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, ரொம்பவே ரிஜிட் ஆச்சு. ஸோ உமன்ஸ் எல்லாம் என்ன டினை பண்ணாங்க அப்படின்னா வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் இது பண்ணுறத வந்துட்டு அவங்க டினைன் பண்ணாங்க, படிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஏன்ஷியன் பீரியடில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் இருக்கும்போது உமனுக்கு அப்படிங்கிற ஒரு தனி பொசிஷன் இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது சொசைட்டியில். ஆனால் ரிக்வேதிக் பீரியட் வரைக்கும் அப்படி இருந்தது. ஸோ வேதிக் ஏஜ் வந்துட்டு மூவ் ஆக அவங்களோட ஸ்டேட்டஸ் சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிட்டாரியேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஏன்ஷியன் பீரியடில் உமனோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ இன்னும் வந்துட்டு மிடீவியல் பீரியட் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் உமனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அவங்களோட பொசிஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். யூனிட் நம்பர் 18 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ ஏஜஸ். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு உமனோட பொசிஷன், அதாவது வந்துட்டு ஏன்ஷியன் பீரியடில் உமனோட பொசிஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் ரெஃபார்மர்ஸ் பேர் பார்த்தோம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த சத்தியை அபாலிஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த பீரியட் பார்த்தோம். அண்ட் வித்யாசாகர்ஸோட இது பார்த்தோம், அவங்களோட இது அதாவது வந்துட்டு விடோஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வித்யாசாகரோட ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஏன்ஷியன் பீரியடில் அவங்களோட பொசிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு உமனோட ஸ்டேட்டஸ் மிடீவியல் பீரியட் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் உமனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.